வெல்கம் டு வாங்க ருசிக்கலாம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மெடிசினல் ரசம், வேப்பப்பூ ரசம். இது பசங்க, குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி டயபிட்டிஸ் பேஷண்ட்டு இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டா சுகர் வந்து ரொம்ப குறைவாயிடும். வாங்க எப்படி இந்த ரசம் வைக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் வந்து வேப்பம்பூ. இந்த மாதிரி இப்போ இந்த சீசனில் உங்களுக்கு வேப்பம்பூ நிறைய கிடைக்கும். சித்திரை மாதத்தில் இதான் வேப்பம்பூ. இதில் இருக்க இந்த பூவை மட்டும் நம்ம இப்படி கிள்ளி எடுத்துக்கலாம். ரசத்துக்கு இலை வேணாம், வெறும் பூ மட்டும்தான் எடுத்துக்கலாம். வேப்பம்பூ பதப்படுத்தின பூ கூட உங்களுக்கு கிடைக்கும் மெடிசனல் கடையில். இது நான் வந்து பச்சையாக ஃப்ரெஷ் பூ போட்டு ரசம் வைக்கிறேன். இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கோங்க. இந்த ரசத்துக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலா அரைச்சி போட போகிறேன். அதுக்கு 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கருவேப்பிலை ஒரு கொத்து, தக்காளி ஒரு பழம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு 5 காஞ்ச மிளகா, ஒரு 10 பல் பூண்டு, புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸு இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ரசம் வைக்கிறதுக்கு இதை வந்து மசாலாலாம் நம்ம பேஸ்ட்டாக ஒரு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகு ஜீரகம் போட்டுக்கோங்க, பூண்டு 4, ஒரு காஞ்ச மிளகா தாளிப்புக்கு வச்சுக்கிறேன். நல்லா இப்படி கிள்ளி போட்டுருங்க, நல்லா அப்போ தான் அரையும். தக்காளி ஒரு 1/2 தக்காளி இதில் போட்டு அரைச்சிக்கலாம். மீதி வந்து நம்ம புளியோட கரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். புளியோட இந்த தக்காளி கொஞ்சம் அரை மீந்திருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கரைங்க. புளி தண்ணி கரைச்சிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துட்டோம். திப்பியெல்லாம் நான் எடுத்துட்டேன். இப்போ நம்ம புளி தண்ணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெய்லேயும் வைக்கலாம், எண்ணெயிலே வைக்கலாம். ஒரு வானலி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் எண்ணெய். இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கிறேன், காஞ்ச மிளகா கிள்ளி போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி காஞ்ச மிளகா, தக்காளி, மிளகு சீரகம் அரைச்ச பேஸ்ட் இருக்குது. இப்போ இதை போட்டுக்கலாம். இது எண்ணெயிலையும் வதக்குங்க. நெய் எண்ணெயும் வதக்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல ஸ்மெல் கொடுக்கும். ஃபஸ்ட் இதை வதக்கலாம். நம்ம வேப்பம்பூவும் போட்டு வதக்கிடலாம். அப்போ தான் அதோட கசப்பெல்லாம் போகும். இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது. கொஞ்சம் பபிள்ஸ் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பபிள்ஸ் வரும்போதே நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கம நம்மளுடைய வேப்பம்பூ ரசம் ரெடி ஆகிட்டுருக்கு. பாருங்க, இந்த மாதிரி லேசாக பபிள்ஸ் வந்தால் போகிறோம். நம்ம ரசம் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி நான் இப்போ ஆஃப் பண்ணி சர்விங் பவுலுக்கு மாற்றிடுறேன். ரசத்தை நான் மாற்றிடுறேன் சர்விங் பவுலுக்கு. பாருங்கள், நம்ம வேப்பம்பூ ரசத்தை நான் சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேன். இது வந்து குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் கொடுங்க. மறக்காமல் நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில். இந்த டிஷ் பிடிச்சா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.